ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சின்ன பசங்க எல்லாமே வந்து பண்ணக்கூடிய கிராஃப்ட்டு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் தேவையோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ எனக்கு தேவையான ஏரியா மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டோட பின்பக்கம் திருப்பி நான் பென்சில் வச்சு ஒரு கப் கேக் மாதிரி வரைய போகிறேன். ஸோ மேலே வந்து கேக் இருக்க போர்ஷன் மாதிரியும் கீழே வந்து அந்த கப் போர்ஷனையும் நான் வரைய போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் என்ன வேணாலும் வரைஞ்சிக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து முன்பக்கம் வரையாமல் பின்பக்கம் வரைங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. தென் அடுத்து வந்து பிளாக் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு நான் அதில் பின்பக்கம் திருப்பி அந்த கப்போட பேஸ் நான் வரைய போகிறேன். ஸோ இதை வரைஞ்சிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுதான் நம்மளோட மெயின் ஐடியா. ஸோ நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் ஷேப் தான். கப் கேக்குங்கிறது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கோல்டன் ஃபோம் ஷீட் எடுத்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபோம் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம பென்சில் பின்னாடி ஒட்டுறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபெஃபி பாண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன குளூ வேணுமோ எடுத்துக்கோங்க. பட் ஃபெஃபி பாண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் ஃபெஃபி பாண்ட் எடுத்துகிட்டு நம்ம சின்ன ஸ்ட்ரிப் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து பென்சிலை சுற்றி ஒட்ட போகிறோம். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் ரொம்பவே அழகாக வரும். நீங்கள் என்னென்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பென்சில் பேக்கில் நம்ம இந்த மாதிரி ஃபங்கியாக அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிட்ஸ்க்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து எழுத வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க ஆர்வமாகவும் இருப்பாங்க. ஸோ இது வந்து பிளெயினாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பீஸை நம்ம ஒட்டின பிறகு கீழே வந்து நம்ம பிளாக் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மேலே வந்து அந்த கேக் போர்ஷனை போட்டு நான் ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து நம்ம பென்சில் பேக்கில் ஒட்ட போகிறோம். ஸோ இதுதாங்க இதோட ப்ராசஸ். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க காயறதுக்கு. அண்ட் ஒரு 2 மினிட்ஸ் கையில் பிடிச்சிருங்க, அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். உடனே விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ஃபங்கியான ஒரு பென்சில் வந்து ரெடி ஆயிடுச்சு. பென்சில் பேக் ஆக்சுவலி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் பண்ணணுன்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன பாருங்கள், ஆங்க்ரி பேர்ட் பண்ணலாம், பேட்மேனோட அந்த லோகோ எடுத்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸையும் பண்ண வைங்க, ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.